தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 3 இல்லைன்னா 4 தக்காளி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து வீட்டிலே அரைச்சி போட்டிருக்கோம். வீட்டில் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க புதினா. போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கிரேவி பதம் வந்ததுக்கு உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அரிசி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாங்கள் அரிசி எடுத்துகிற டம்ளர்லேயே வந்துட்டு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் நாங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுக்கோங்க. கடைசியாக புதினா கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி வச்சுருங்க. நாங்கள் குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டோம். பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஃபைனலி தக்காளி பிரியாணி ரெடி. நாங்கள் தக்காளி பிரியாணி சைடிஷ்க்கு வந்துட்டு முட்டை, அப்புறம் தயிர் பச்சடி. உங்களுக்கு இந்த காம்போ பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.